அப்பா சொல்றாரு, உன்னை மேல மேல உயர்த்துவேன். ஆமென். நியூ இயர் அன்னைக்கு பாடணும், மேலே 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 நான் பறப்பேன். மேலே பறக்க போறீங்களா? கீழே இந்த கோழியெல்லாம் எங்க தான் இருக்கும்? கீழே தான் இருக்கும். கழுகு எங்க இருக்கும்? மேல இருக்கும். ஆமென். கோழி குப்பையை கலைச்சிட்டே தான் இருக்கும். கழுகு என்ன செய்யும்? உன்னதத்துல உயரத்துல பறந்துட்டே இருக்கும். இந்த வருஷத்துல குப்பையை கலைச்சிட்டே இருக்குன்னா கலைச்சிட்டே உட்காந்துருங்க. ஆமென். அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம் இல்லை. நான் கர்த்தருக்காக காத்திருந்து, ஆலயத்தில் காத்திருந்து, உமர் வாசற்படியில் காத்திருந்து, நீ தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் வந்து காத்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தின் நன்மையால் உன்னை நிரப்புவேன். ஆமென். ஆலயத்துக்கு வரும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது மிகுந்த கிருபையினாலே நான் உமது ஆலயத்துக்குள்ள வருவேன். ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் மிகுந்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கிருபை கிடைச்சா போதும், எல்லா ஆசீர்வாதமும் தன்னால வந்துடும். ஆமென். தாவீதின் உயர்வுக்கு 10% என்ன தெரியுங்களா காரணம்? கிருபை. பாடி பாடி ஆராதிக்க கிருபை. அப்ப மிகுந்த கிருபையை ஆண்டவர் தருவார். ஆலயத்தின் அலங்காரம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், ஒழுக்கம். இது எங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது? ஆலயத்தில் தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு மேக்கப் பண்றேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், பரிசுத்தமா மாத்திரம் வாழணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்து பாருங்க, உங்க அழக மிஞ்சறக்கு ஒரு ஆள் பிறக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த அழகை ஆவியானவர் ஆலயத்தில் கொட்டி கொடுக்கிறார். ஆமென். எத்தனையோ ஸ்திரீகள் தங்கள் அலங்கரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா எஸ்தரோ பரம தேவனை நோக்கி உறவாடுகிறதிலும் பாடுகிறதிலும் அவரை ஆராதிக்கிறதிலும் இருக்கும்போது ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்து நீட்டினாரு செங்கோல, உயர்த்தினாரு. எங்கேயோ அதே தேவன் பரிசுத்தமாய் வாழ்கிற எஸ்தர்களுக்காக என் அப்பன் இயேசு இந்த ஆலயத்துல ராஜாவாய் உலாவி உங்களுக்கு நேராக செங்கோலை நீட்டி உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா.